அனைவருக்கும் வணக்கம். சிரவை ஆதீனம் கௌமார மடாலயத்தின் 4ஆம் குருமகா சந்நிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது யாதெனில், உண்மையான பக்தி, அந்த பக்தியினுடைய அளவு எப்படி இருக்கும், அந்த பக்தி என்பது எதை பொறுத்து, இவ்வாறாக பல வினாக்கள் மனதிலே எழும். அத்தகைய விதத்திலே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் மகாபாரதத்தில் இவர் இருவரை தவிர்த்து மற்றையவர்களை அறிந்து கொள்வதுதான் கடினமே ஒழிய, இவர்கள் இருவருடைய கதையினையும் அவர்கள் கூற வந்த கருத்தினையும் அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு எத்தகையானது எனில், அது உறவு முறையையும் தாண்டி பக்திமயமானதாகவும் நம்பகத்தன்மை உள்ளதாகவும் இருந்துள்ளது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இது. இறைவனை நாம் எல்லோரும் வணங்குகின்றோம். இறைவனை தொழும் பொழுதெல்லாம் நாம் கேட்கக்கூடியது, எனக்கு இதை கொடு, அதை கொடு, எனக்கு இந்த பொருளின் மீது விருப்பம், அதை எனக்கு நீ அளித்தால் போதும், அதுவே எனக்கு போதும் என்று நம்முடைய பேராசையை இறைவன் மீது கொட்டிவிட்டு அதுக்கு போதும் என்று ஒரு முற்றுப்புள்ளியும் வைத்து விடுகிறோம். ஆனால் இறைவன் என்பவன் யார் என்பதை முழுமையாக அர்ஜுனன் அறிந்திருந்ததால், அந்த அர்ஜுனனுடைய புத்தி கூர்மை எப்படி இருந்திருக்குது பாருங்கள். கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் ஒரு முறை தேரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, கிருஷ்ண பரமாத்மா வானத்திலே கையை காட்டுகிறார், விரல் காட்டி மேலே பார் அப்படிங்க. மேலே பார்க்கிறார், மேலே ஒரு பருந்து பறந்து கொண்டிருக்கிறது. அதை காட்டிய கிருஷ்ண பரமாத்மா கேட்டார், அர்ஜுனா பார்த்தியா, கிளி எவ்வளவு அழகாக பறக்குது பார் என்றார். மேலே பார்த்த அர்ஜுனனுக்கு புரிந்து விட்டது. கிருஷ்ணரிடம் கூறினார், ஆம் கிருஷ்ணா, அழகான கிளி, பச்சை வண்ண கிளி என்று சொன்னார். கிருஷ்ணர் சிரித்து கொண்டே சிறிது தூரம் சென்றார். பிறகு மீண்டும் அந்த பருந்தை காட்டினார். அர்ஜுனா, இப்போது பார், அந்த புறாவை பார், எவ்வளவு அழகாக வட்டமிட்டு கொண்டிருக்கிறது என்றார். அர்ஜுனன் மேலே பார்த்தான். ஆம் கிருஷ்ணா, வெண்மையான நிறத்திலே அழகான புறா, எவ்வளவு மிருதுவான இறகுகளை கொண்டு பறந்து கொண்டிருக்கிறது, பார்ப்பதற்கே ரம்மியமாக இருக்கிறது என்றார். கிருஷ்ணர் சிரித்து கொண்டே சிறிது தூரம் சென்று அர்ஜுனிடம் காட்டினார். அங்கே பார் அர்ஜுனா, ஒரு பருந்து பறந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுனன் மேலே பார்த்தான். ஆம் பரமாத்மா, எப்படி ஒரு பருந்து, எவ்வளவு பார்ப்பதற்கே மிகவும் பயமாக உள்ளது. உண்மையில் இது பருந்துதான், சரிதான், பருந்துதான் என்று 2 முறை சொல்லிக்கொண்டான். கிருஷ்ணருக்கு அப்போது ஒரு வியப்பு ஏற்பட்டு அர்ஜுனிடம் கேட்டார், ஏன் அர்ஜுனா, நான் முதலில் காட்டிய பொழுது அது உனக்கு பருந்தாக தெரியவில்லையா, அல்லது 2வது முறை புறா என்ற போது உனக்கு பருந்தாக தெரியவில்லையா என்று கேட்கும்போது அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ண பரமாத்மா, நீ காட்டும் பொழுது அது என்னவென்று நான் பார்க்கவில்லை, உன் சொல்லில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை மட்டும்தான் பார்த்தேன். ஏனென்றால் நாம் இல்லை, அது பருந்து என்று சொன்னால் அதை ஒரு நொடியிலே உன்னால் அதை கிளியாகவும் அல்லது புறாவாகவோ மாற்ற முடியும். நான் இந்த பிரபஞ்சத்தை நம்பவில்லை, உன்னை நம்புகிறேன். உன்னை நம்பும் எனக்கு இந்த பிரபஞ்சம் நீ சொல்லும் வழியில்தான் செல்லும் என்பதை எனக்கு தெரியும், அதனால் உன்னை நம்புகிறேன் என்று சொன்னான். இதுதான் உண்மையான பக்தி. நல்லது நடந்தால் உடனே இறைவனால் என்றும், தீயது நடந்தால் ஐயோ இறைவன் இப்படி பண்ணிவிட்டான் அல்ல. இறைவன் ஏன் இதை செய்கிறான், எதற்காக என்பதற்கு எல்லாமே ஒரு நிச்சய காரணம் இருக்கும் என்று கூறி, இந்த பதிவு செய்தமைக்கும் நன்றி கூறி, குருமகா சன்னிதானங்களின் திருவடிக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.